ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பெப்பர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது மிளகு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து மிளகு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதம் வடிச்சிட்டு அதில் வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஒரு லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கினா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் நான் வந்து முந்திரி எடுத்திருக்கேன். இந்த முந்திரியை வந்து முதல்ல நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு எடுத்துக்கலாம். மிளகு வந்து ஜாஸ்தி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா ப்ரௌனாக பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். இந்த சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து குழம்பு ஏதோ செய்யாத அன்றைக்கி இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பிங்கிஷ் கலராக வர வரைக்கும் வதக்கி கொடுக்கணும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. இது ஆச்சுனாக்கா நமக்கு வந்து சாப்பாடு கலர் வந்து மாறிடும். இப்போ இது வந்து நல்லா பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி கொடுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட் கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சாதத்தில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து பிங்கிஷ் கலர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து மிளகு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிளாக் பெப்பர் பவுடர் தான் எடுத்துருக்கேன் நான். நீங்கள் உங்கள்கிட்ட ஒயிட் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிளகு இடிச்சிட்டு நம்ம போடும் போதும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். இப்போ இது வந்து ஒரு 1 மினிட் அப்படி நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பாசுமதி ரைஸ் சேர்க்கல, நான் வந்து புல்லட் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து நார்மலாக எல்லாரும் சாப்பிடக்கூடிய சாதம் ரைஸ் தான் இது. இப்போ பாருங்கள், நான் வந்து சாதத்தை வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலரி கொடுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர வரைக்கும் நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம். இந்த சாதம் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துன்னு போகலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு. நமக்கு கூட நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த லஞ்ச் பாக்ஸில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு சாதம் குயிக்காக இந்த சாதத்தை வந்து நம்ம கலரிடலாம். நம்மக்கிட்ட பெப்பர் பவுடர் இப்போது இருக்கோம் வீட்டில், அதை வச்சு நம்ம வந்து ஒரு சாதத்தை வந்து ரெடி பண்ணிடலாம் மத்தியானம் லஞ்சுக்கு. இது வந்து லஞ்சுக்கு தான் சாப்பிடணும் இல்லை, நைட் டின்னருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ வந்து நான் சாப்பாடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு கடைசியில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்விங் பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக கேரட் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் வந்து முட்டை ஆம்லெட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப இதுக்கு வந்து நல்லா ஆப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிப்ஸ் வச்சுட்டு தான் நான் வந்து சாப்பிட்டேன் அன்றைக்கி. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து காரமே இல்லாத இந்த மாதிரி ரைஸு செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு கோல்டு காஃப் எதனா இருந்துச்சுன்னா இந்த ரைஸு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.